இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். ஒரு குளத்தில் 3 மீன்கள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அதில் ஒரு மீன் எப்பொழுதும் வருமுன் காப்போம் என்ற சிந்தனை கொண்டதாக இருந்தது. இரண்டாவது மீன் வந்தபோது பார்ப்போம் என்ற மனநிலையில் இருந்தது. மூன்றாவது மீன் வந்த பின் பார்ப்போம் என்ற மனநிலையில் இருந்தது. ஒரு நாள் அந்த குளத்தின் அருகில் இருவர் பேசிக்கொள்கிறார்கள். நாம் நாளை வலையை போட்டு விடலாம் என்று. இதனை கேட்ட வருமுன் காப்போம் என்ற மீன் விழித்து கொள்கிறது. மற்ற இருவர்களையும் கூப்பிட்டு நமக்கு ஆபத்து நெருங்கிவிட்டது, நாம் தப்பித்து செல்லலாம் என்று கூறுகிறது. ஆனால் அந்த இரு மீன்களும் அதனுடைய வார்த்தையை அலட்சியம் செய்கின்றன. உடனே வருமுன் காப்போம் என்ற சிந்தனை கொண்ட மீன் சிறு ஓடை வழியாக தப்பித்து மற்றொரு குளத்துக்கு சென்று விடுகிறது. அடுத்த நாள் வலையை கொண்டு இருவர் வந்து போடுகிறார்கள். அது போடும் நிலை வரும்போது அந்த வரும்போது காப்போம் என்ற சிந்தனை கொண்ட மீன் விழித்து கொள்கிறது. வேகமாக குதித்து அது அடிபட்டாலும் பரவாயில்லன்னு தாவி தாவி நீரோடையில் போய் கலந்து அடுத்த குளத்திற்கு சென்று விடுகிறது. ஆனால் வந்த பின் காப்போம் என்று எண்ணம் கொண்ட மீன் வலையில் வசமாக சிக்கி கொண்டது. அது எவ்வளோ ட்ரை பண்ணியும் அதனால் வெளியே வர முடியலை. அதுக்கப்புறம் அதன் நிலை என்ன என்பது நமக்கே தெரியும். இந்த கதையில் வருவது போன்ற 3 விதமான மனிதர்களை நம் வாழ்வில் சந்தித்து கொண்டுதான் இருப்போம். வருமுன் காப்போம் என்ற எண்ணத்தோடு எப்பொழுதும் கரெக்டான ஃப்யூச்சர் பிளான் போட்டு வாழும் மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் பிரச்சனைகள் வரும் முன்பே தங்களை பாதுகாத்து கொள்வார்கள். வந்தபோது காப்போம் என்ற மனநிலையில் உள்ளவர்கள் பிரச்சனையில் மாட்டு நிலை வந்தால் தங்களின் உடனடி முடிவெடுக்கும் திறனால் தப்பித்து கொள்வார்கள். ஆனால் வந்த பின் காப்போம் என இருப்பவர்கள் பிரச்சனைக்குள் முழுவதும் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிப்பவர்களாக இருப்பார்கள். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த 3இல் எந்த ரகம் என்று. வருமுன் காப்போம், நம் வாழ்வை இனிதாக்குவோம். வாழ்க்கை இனிக்கட்டும். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.